தோற்றத்துக்கு முன்பதாகவே மனிதனுடைய பாவ சாப பிரச்சனைகளுக்காக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, அதான் நீங்க கவனிக்கணும். மனுஷன் உருவாக்கப்படல, ஏதேன் தோட்டம் உருவாக்கப்படல, எதுவும் சிருஷ்டிக்கப்படல, மனுவர்க்கம் வரல, எதுவும் வரல. அதற்கு முன்பதாகவே மனிதனுடைய பாவ சாப பிரச்சனைகளுக்கான தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆச்சரியமா இருக்குது பாருங்க. மனுஷன் உண்டாக்கப்படல, மனுஷன் பாவத்துல விழல, இருக்கிறீங்களா? உலக சாபத்துக்குள்ள வரல. ஆனாலும் கூட உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே யெகோவா ஈரே இந்த மனிதனுடைய பாவ சாப பிரச்சனைகளுக்கான தீர்வை, பதிலை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். பதில் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். ஏதோ மனிதனுக்கு தேவையான உணவுகளை மாத்திரம் அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். பாருங்க, ஏதேன் தோட்டத்தை பாருங்க, ரைட், கரெக்ட் தான், அது உண்மைதான், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது சரி. மனுஷன் உண்டாக்கப்படுறதுக்கு முன்பதாகவே மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சுட்டாரு. அடுத்த வாரம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. மனுஷனுக்கு தேவையான தண்ணி, செடி, கொடி, மரம் எல்லாவற்றையும் கர்த்தர் செஞ்சுட்டாரு, ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. மனுஷனுக்கு தேவையான உணவை மாத்திரமல்ல, மனுஷனுக்கு தேவையான அந்த மீட்புக்கான இரட்சகரையும் அவர் என்ன செய்து விட்டார்? ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இரட்சகரை அவர் என்ன செய்து விட்டார்? ஏற்படுத்தி வைத்து விட்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அவர் நாமம் யெகோவா ஈரே. நாமெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பெற்றதுக்கு பிறகுதான் கொஞ்சம் யோசிக்கிறோம், என்னடா செய்யறது. ஆனா யெகோவா ஈரே முன்னாலே என்ன செஞ்சுட்டாரு? எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? வாசிப்போம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய. உலக தோற்றம் முதல், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, மனுஷன் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் என்ன செய்து விட்டாராம்? அவர் ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டாராம். எப்பொழுது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி? உலக தோற்றத்துக்கு முதல். உலக தோற்றம் முதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, மனிதன் அதாவது இயேசு கிறிஸ்து மனிதனாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்பது சரித்திர உண்மையாகும். அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில் மரிச்சாருன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பதாக தான் அவர் மனுஷனா பூமியில அவர் 33 வருஷம் வாழ்ந்து அவர் சிலுவைக்கு போய் மரித்தார், ரத்தத்தை சிந்தினார், மீட்பை உண்டு பண்ணினார் என்பது சரித்திரம், வேதத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்டு விட்டார் என்பதை இங்கே நாம் என்ன செய்கிறோம்? தெளிவாக பார்க்கிறோம். எனவே பிதாவாகிய தேவனை பொறுத்தவரை அவர் அப்பொழுதே அடிக்கப்பட்டு விட்டார் என்பதுதான் சத்தியமாகும். தேவனுடைய திட்டத்திலே அவர் அப்பொழுதே அடிக்கப்பட்டு விட்டார் என்பதுதான் சத்தியமாகும். தேவனுடைய வரைபடத்திலே அவர் அப்பொழுதே அடிக்கப்பட்டு விட்டார் என்பதுதான் சத்தியமாகும். எல்லாம் இருக்கிறீங்களா? அடிக்கப்பட்டது வேணாம், சிலுவையில மரிச்சது வேணாம், 2000 வருஷத்துக்கு முன்பதாக இருக்கலாம். ஆனா தேவனுடைய சார்ட்ல, தேவனுடைய ப்ளூ பிரிண்ட்ல, தேவனுடைய அந்த பிளான்ல இயேசு கிறிஸ்து எப்பவே அடிக்கப்பட்டு விட்டாரு? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்டு விட்டார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். இதை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். ஒரு கட்டிட இன்ஜினியர், வல்லுநர் இருக்கிறார் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக அவர் ஒரு வரைபடத்தை என்ன செய்கிறார்? வரைகிறார். எப்படி வரைகிறாரு? தன்னுடைய மனதில் இருக்கிற படத்தை என்ன செய்கிறாரு? அவருடைய மனதில் ஏற்கனவே இருக்குது. இந்த வீடு இப்படி இருக்கணும், இந்த கிச்சன் இங்க இருக்கணும், இந்த பாத்ரூம் இங்க இருக்கணும், மெயின் ஹால் இங்க இருக்கணும், படிக்கட்டு இங்க இருக்கணும், எல்லாமே முதல்ல எங்க இருக்குது?
எங்க இருக்குது? இங்க இருக்கிறத எங்க வரைகிறாரு? ஷார்ட்ல வரைகிறாரு. அப்படித்தானே? முதலாவது மனதில் இருக்குது, ரெண்டாவது வரைபடத்துல வருகிறது, மூணாவது நெஜத்துல வந்துருது. அந்த மைண்ட்ல இருந்தது, அந்த வரைபடத்துல இருந்தது, ஒண்ணு கூட மிஸ் ஆகாம அப்படி என்ன செய்யுது? அங்க என்ன செய்யறது? வருகிறது. சில ஆண்டுகள் கழித்து பார்த்தீர்கள் சொன்னால், மனதில் இருந்த அந்த கட்டிடம், வரைபடத்தில் இருந்த கட்டிடம் இப்பொழுது எல்லாரும் பார்க்கிற ரீதியிலே நிஜத்தில் என்ன செய்யறது? அது இருக்கிறது. இதை போலத்தான் மனிதன் உருவாக்கப்படுவதற்கு முன்னரே மனிதனுக்கான மீட்பின் திட்டத்தையும் தேவன் தீட்டி வைத்து விட்டார், வகுத்து வைத்து விட்டார். மனிதனுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். மனிதனுடைய பிரச்சனைக்கான பதிலையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆமென். மனிதனுடைய பிரச்சனைக்கான பதில் யார்? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்? அவர்தான் எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறார். அந்த பதிலை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் யெகோவாயிரே என்ன செய்து விட்டார்? ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். எனவே உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை தேவன் என்றைக்கோ என்ன செய்து விட்டார்? அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். உங்கள் பிரச்சனைக்கான பதில் ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென். நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் வேக வேகமா பதில பாப்பா ரெடி பண்ணுவோம். எப்பா தம்பி சீக்கிரம் வா, காபிரியலே மிகாவேலுக்கு வாங்கப்பா, அக்கா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டு அலிநகரத்துல தேனியில, சீக்கிரம் வாங்க, என்னமா செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யல. இப்ப ஒன்றும் வேக வேகமா ஆயத்தம் பண்ணல, எல்லாவற்றையும் முன்கூட்டி என்ன செய்து விட்டா? ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். வாசிப்பு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, அந்த வார்த்தை கவனிங்க, அந்த வார்த்தை தான் கவனிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து, யெகோவாயிரே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே குறித்து வைத்து விட்டார். யாரை குறித்து வைத்து விட்டார்? திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்துவை, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வைத்து விட்டார். எதற்காக குறித்து வைத்து விட்டார்? மனிதனுடைய மீட்புக்காக, மனிதனுடைய ரட்சிப்புக்காக, மனிதனுடைய வாழ்வுக்காக அவர் குறித்து வைத்து விட்டார். இவரை கல்வாரி சிலுவையிலே நான் அடிக்க போகிறேன், நொறுக்க போகிறேன், எல்லா மனிதனுடைய பாவத்தை எடுத்து அவர் மேலே சுமத்த போகிறேன், இவர் தண்டிக்கப்பட போகிறார் என்பதையெல்லாம் கர்த்தர் யெகோவாயிரே உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்ன செய்து விட்டார்? குறித்து வைத்து விட்டார். எனவே உலக தோற்றத்துக்கு முன்னே நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சரியா? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதை மனதில் வைத்துக் கொண்டு செல்லுங்கள். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்முடைய பிரச்சனைக்கான பதிலை, தீர்வை, ஆன்சரை அவர் என்ன செய்து விட்டார்? ஏற்படுத்தி வைத்து விட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கட்டும், வியாதி பிரச்சனையா, தரித்திர பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கான பதிலையும் தேவன் எப்ப ஏற்படுத்தி வைத்து விட்டார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இப்ப இதை நாம் பார்க்க வேண்டும், இதை காண வேண்டும். கர்த்தாவே, நான் பிறக்கிறதுக்கு முன்பதாக, என் தாத்தை பாட்டேன் பூட்டேன் இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் செய்து விட்டீர், ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டீர். கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து விட்டீர், ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டீர் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாம் கவனிக்க வேண்டும். விசுவாசத்திலே பதிலை என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள. எத்தனை விசுவாசத்தில் பதில் எடுத்துக்கொள்ள போறீங்க? பதில் எடுக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், நீடியாயில் எடுத்துக்கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வரியத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆமென். இருக்கிறீங்களா? என் பிள்ளைக்கான
மாப்பிள்ளை எடுத்துக்கொள்ளுகிறேன், மருமகளை எடுத்துக்கொள்ளுகிறேன். இதெல்லாம் என்ன செய்ய? விசுவாசத்தினால எடுத்துக்கொள்ள வேண்டும்.